விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு. குட்கா முறைகேடு வழக்கை 3 ஆண்டுகளாக வழக்கை இழுத்தடிப்பதா என சிபிஐக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிக்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன சுரேஷ்? வணக்கம். தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை லஞ்சம் பெற்றுக் கொண்டு விற்க அனுமதித்ததாக தமிழக அரசு அதிகாரிகளுக்கு எதிராக டெல்லி சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், ரமணா, முன்னாள் டிஜிபி, முன்னாள் காவல் ஆணையர் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகளுக்கு எதிராக 2022ஆம் ஆண்டு கூடுதல் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த குற்றப்பத்திரிகை முழுமையாக இல்லை என்பதால் அதில் உள்ள பிழைகளை திருத்தி சரி செய்து அவற்றை மீண்டும் தாக்கல் செய்ய சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள், உயரதிகாரிகளுக்கு எதிராக இந்த வழக்கு விசாரணை நடத்துவதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழக ஆளுநர் ஒப்புதல் அளித்திருந்தார். இந்த பின்னணியில் இந்த வழக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மலர் வேலண்டினா முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கின் விசாரணைக்கான ஒப்புதல் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்று சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி கடந்த 3 ஆண்டுகளாக இதே பதிலை மட்டுமே தெரிவித்து இழுத்தடிப்பதாக கண்டனம் தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கினுடைய நிலை என்ன என்பது தொடர்பாக அடுத்த விசாரணையின் போது தெரிவிக்க வேண்டும் என்று சிபிஐக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை மே 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு.